மதுரைக்கு அரசியான மீனாட்சி திருக்கல்யாணத்தின் மகத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மதுரை மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணம் மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாகும். சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் நட்சத்திர நாட்களில் இந்நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறுமாம். அன்னை மீனாட்சி மதுரையை ஆட்சி செய்து வந்தபோது கைலாயத்தில் சிவபெருமானை சந்திக்கும் போது அவரை பார்த்தவுடன் மங்கையாக மாறி திக்விஜயம் முடித்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளும் புராண நிகழ்வை நினைவுபடுத்த இந்நிகழ்வு வருடந்தோறும் நிகழ்கிறதாம். பெண்கள் அனைவரும் மீனாட்சிக்கு தாலி கட்டும் சமயத்தில் தங்கள் தாலி கயிறுகளை மாற்றிக் கொள்வார்களாம். இது வழக்கமாக கடைபிடிக்கும் நிகழ்வாம். இதனால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும், தம்பதிக்கிடையே அன்பு பெருகுமாம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசிப்பது சிறந்த பாக்கியமாம். மீனாட்சி மதுரை மக்களின் அரசியாக கருதப்படுவதால் ஒவ்வொருவரும் இந்நிகழ்வை தங்கள் வீட்டு திருவிழாவாக கருதி தங்கள் வீட்டில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு மீனாட்சி வேடம் அணிந்து அழகு பார்ப்பது வழக்கமாம். இதனால்தான் சமய காலங்களில் இருந்து மதுரை அரசியின் திருக்கல்யாணம் மதுரையில் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறதாம். திருமணம் முடிந்து சொக்கரும் மீனாட்சியும் புது பொண்ணு மாப்பிள்ளையாக அழகாக வீற்றிருக்கும் காட்சியை பாருங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.